தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வழியாக கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவது குறித்தான அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. அவர்களை அதிகாரிகள் துரத்தி செல்லும் அந்த வீடியோ காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 37 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று கேரளாவில் வைத்து கடத்தல் வாகனத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருந்து ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது. இந்த கடத்தல் வாகனத்தை அதிகாரிகள் தொடர்ச்சியாக 37 கிலோமீட்டர் தொடர்ந்து சென்று கேரளாவில் வைத்து வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர். 2000 கிலோ ரேஷன் அரிசி அந்த வாகனத்தில் கடத்தப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரேஷன் அரிசி கடத்தி சென்ற வாகனத்தை அதிகாரிகள் துரத்தும் அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ரேஷன் அரிசி கடத்திய வாகனத்தை அதிகாரிகள் துரத்தி பிடித்துள்ளனர். கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வழியாக கேரளாவுக்கு ரேஷன் அரிசியை கடத்தப்பட்டுள்ளது. அந்த கடத்துகின்ற அந்த வாகனம் சுமார் 37 கிலோமீட்டர் தூரம் சென்று கொண்டிருக்க போது பின்னாடி அதிகாரிகள் வாகனத்தை சேசிங் சென்று அதை நிறுத்தி பறிமுதல் செய்துள்ளனர். அதில் சுமார் 2000 கிலோ ரேஷன் அரிசிகள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த வாகனத்தை அங்கேயே நிப்பாட்டி விட்டு வாகனம் ஓட்டுநர் தப்பி சென்றுள்ளார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அதன் வீடியோ காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு தினசரி ரேஷன் அரிசிகள் கடத்தல் நடைபெற்று வருகிறது. இலவசமாக பெறப்படுகின்ற இந்த ரேஷன் அரிசிகளை ஒரு கும்பல், ரேஷன் அரிசி கடத்தும் கும்பல் அதை குறைந்த விலைக்கு பெற்று கேரளாவில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றது. இது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகிறது. அதே போன்று மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய மானிய மண்ணெண்ணையும் கடத்தல் நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க பல்வேறு பறக்கும் படை அதிகாரிகள் ஈடுபட்டாலும் கூட இது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று பறக்கும்படை அதிகாரி தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையிலான குழுவினர் தமிழக கேரள எல்லை பகுதியான காரோடு வாகன பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக சொகுசு கார் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது அதனை நிறுத்த முயற்சி பண்ணனர். ஆனால் அந்த கார் நிற்காமல் வேகமாக சென்றது. இதனால் சந்தேகமடைந்த அந்த அதிகாரிகள் அந்த காரை பின்தொடர்ந்தனர். மேலும் அந்த கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. பின்னர் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டே அதிகாரிகள் அந்த காரை சுமார் 37 கிலோமீட்டர் வரை தூரத்தை சென்று உள்ளனர். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து களியக்காவலை தாண்டி சுமார் திருவனந்தபுரம் அருகே முக்காலா என்ற பகுதியில் வைத்து அந்த காரை மடக்கி பிடித்தனர். அப்போது காரை நிறுத்திய ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். மேலும் அந்த அதிகாரிகள் சோதனை செய்த போது அந்த காரினுள் 20 கிலோ ரேஷன் அரிசிகள் மூட்டையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் நாகர்கோவில் வழியாக கேரளாவிற்கு கடத்தி வந்தது தெரிந்து கொண்டனர். தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது. அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொள்கின்ற சூழலும் ஏற்பட்டு வருகிறதா இதற்கு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுகிறது. இதற்காக அலுவலகம் உள்ளது. மேலும் இந்த குமரி மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அரிசிகளை மீட்டு நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அலுவலகத்தில் ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த வீடியோ காட்சியானது வைரலாகி உள்ளது. ராம்குமார், மணிகண்டன் The Chennai Silks in Mega Summer Sale.